ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரிகல்ச்சர். வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் கவுனி அரிசி கஞ்சி வச்சு காட்ட போகிறேன். கூடவே புதினா துவையிலும் எங்கள் ஸ்டைலில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது தாங்க கவுனி அரிசி. நான் ஏற்கனவே 1 கிலோ வாங்கி நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து 3/4 கப் எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் இந்த 3/4 கப் அரிசியை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அரிசி இப்போ எல்லா இடங்களையும் அவைலபிளாக இருக்குது. இந்த அரிசியில் ரொம்ப சத்து இருக்குங்க. அயன், புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதில் நேச்சுரலாகவே நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம உடம்பை அது டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆந்தோசைனின்ங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது கேன்சர் வர்றதை தடுக்குதுங்க. பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. இன்னொன்று ஹார்ட்டுக்கும் ஐ ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. லிவரில் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் டிசீஸையும் இது தடுக்குதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நிறையா கஞ்சி இல்லைனா பாயாசம், ஸ்வீட் ரெசிபி அந்த மாதிரி பல வகையாக நம்ம செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ சத்து நிறைஞ்ச இந்த அரிசியை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுக்கணுங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இதை செய்யுங்க. பாருங்கள், அரிசி நல்லா வறுத்துட்டோம். அரிசியோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதை நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு எனக்கு 6லேருந்து 7 நிமிஷம் பிடிச்சதுங்க. போதும், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் 1-2 பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா அறுத்து போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருந்தது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குதுங்க. இது கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்குறதுக்காக நான் உப்பு போட போறேன். பாருங்க, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம 3/4 கப் அரிசி தான் எடுத்தோம். அது நல்லா பொரிஞ்சு 1 கப்பா இருக்குது. நமக்கு 3/4 கப் இருந்தா போதும். இது 4 பேருக்கு கஞ்சி செய்யறதுக்கு போதுமான அளவா இருக்கும். இதை மிக்சியில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி நைஸாக பொடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கஞ்சிக்கு தேவையான பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதிலிருந்து பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்தா போதும். இதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதனால நான் 3லேருந்து 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்க, இப்போ நான் குக்கர் திறந்து பார்க்கலாம். நம்ம அரிசி நல்லா வெந்து கிடைச்சிருக்கு. இதை நல்லா ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காயிலிருந்து பாதி எடுத்து அதை நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அந்த தேங்காய் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா நம்ம அதுக்கப்புறம் அதை கொதிக்க விடக்கூடாது. லேசா சூடு பண்ணி எடுத்தா போதும். இது கூட தேவையான அளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். கஞ்சி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, நம்ம கவுனி அரிசி கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சிக்கு புதினா சட்னி நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வீட்டிலேயே புதினா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சிடலாம். வாங்க, நாங்கள் கொஞ்சமாக தாங்க செடி வச்சுருக்கோம். பாருங்கள், முல்லைப்பூ செடி வச்சுருக்கோம். அது இப்போவே பூவிட ஆரம்பிச்சிருச்சு.
இது ஸ்பைடர் பிளான்ட்டு, இது நாகதாளி செடி. அவ்வளோதாங்க நான் வச்சுருக்கிறது. பெருசாக வளர்ந்துருக்கிறது அவரைக்காய் செடி. லாஸ்ட் சீசனில் நிறைய அவரைக்காய் கொடுத்ததுங்க. இப்போ செடி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இனி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். புதினா பறிச்சாச்சு. நம்ம போய் சட்னி அரைக்கலாம். ஸ்கூல் லீவுங்கிறதுனால பசங்களுக்கு சின்ன சின்ன வேலை நான் அப்பப்போ கொடுப்பேன். இன்றைக்கி நான் புதினா க்ளீன் பண்ணி தர சொல்லியிருக்கேன். பாட்டு பாடிட்டே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. புதினா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ துவையலுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கை நிறைய புதினா, அதே அளவுக்கு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை அப்படியே சேர்த்துக்கலாம். புதினாவையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. புதினா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிற சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 1-2 சின்ன வெங்காயம் மசிஞ்சால் மட்டும் போதும். நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே பச்சையாகவே வச்சு அரைக்கிறது, அதனால இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சட்னியும் கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.